கைஸ் இங்கே என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடு போன வீடியோ விளாகில் பார்த்துருப்பீங்க. கிலோமீட்டர் காட்டுற இடத்துல ஒரு 2 கோடு மட்டும் கட்டிட்டு இருந்தது. இந்த கிலோமீட்டர் காட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு மட்டும் தான் கட்டிருந்துச்சு. வீடியோ விளாகில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு இந்த மாதிரி கோடு காட்டுது, என்னென்னா ஏபிஎஸ் ஃபெயிலியர்னு காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏபிஎஸ் அப்டேட் கேட்டிருக்கோம், நீ சர்வீஸ் சென்டர் போய் அப்டேட் பண்ணிக்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி கேரளாவில் இருக்கணும் அப்படின்னா அங்கே ஏதாவது சர்வீஸ் சென்டர் போய் அப்டேட் பண்ணிக்கடா, அதுக்கெலாம் பெருசாக அமௌண்ட்லாம் வராது அப்படின்னாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஏபிஎஸ் ஓட விட்டுட்டு, ஏபிஎஸ்லாம் ஓடுது ஆனால் இங்கே மட்டும் ஃபெயிலியர்னு காட்டுச்சு. என்னென்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் ஏபிஎஸ் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணேன். மறுபடியும் கிலோமீட்டர் பழையபடி காட்ட ஆரம்பிச்சிச்சிங்க. அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பவுன் அவுட் பண்ணி சும்மா அட்டி கிழிச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அந்த மாதிரி இதாகிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க. அதனாலே என்னால் இது பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இருட்டும் கட்டிடுச்சு, என்னடா வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டைம் போயிடுச்சு, அப்புறம் சரியும் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே பகலில் நேரமாக வந்துருந்தால் எல்லாம் சரியாக போயிருந்துருக்கும். அதனால் பகலில் வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பகலில் காலையில் நேரமாக வந்துட்டு அடுத்து ரீச் பண்ணிடலாங்க. இப்போ பார்க்குற வீடியோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பகலில் பார்ப்பீங்க. இன்னும் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. காலையில் நேரம் இங்கே வரேங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு வந்தோம்னா வேறு மாதிரி ஒரு மஜா இருக்கும். காலையில் வரோம். கொஞ்சம் நேரத்தில் வண்டியை நான் கதிகாலங்க வச்சுருச்சிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்லக்குட்டி சரியாயிட்டான். நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வந்துடலாங்க. கரெக்டாக இருக்கும் நேரமாக இருந்தோம்னா. மஜா சரியான மஜாவாக இருக்குங்க. சொல்லும்போதா ஊடி இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இடத்துல போனேன்னா நமக்கு வலிக்கு விடாது. பயன்படுத்தாதீங்க காய்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தியா பெரிய கூட்டமாக இருக்குது. ரவுண்டு போட்டிருக்காங்க முன்னாடி, ஒரே லைட்டு வெளிச்சமாக இருக்கா. அண்ணே ஓரவானே. ஓகே நம்ம ஆள்ப்பா, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு. அதனால போய் போட்டுக்கிட்டு வணக்கம் பண்ணணும். நான் வாட்டர் ரைடர் விஜய் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமே உங்களுக்கு வீடியோ லாகில் சொல்லியிருப்பேன். அதாவது வீட்டுக்கு போன பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லிங் மார்னிங்கே கிளம்பி சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறோம். காலையிலே லேக் வந்துடும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நாங்கள் நேரமாக கிளம்பிட்டோம். ஹீல்ஸ் மலை ஏறிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் இறங்குது. அது வேறு விஷயம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சுங்க. சரியான பெஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது.